வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடக்க இருக்கின்றது. தமிழ்நாட்டின் தனிப்பெரும் கட்சி அதிமுக, அதனுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரோட தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி. இது நம்ம மகாபாரத்தில் வர மாதிரி பஞ்சபாண்டவர் அணி. இதுதான் இப்போ இந்த தேர்தலை வெற்றி பெறப் போகிறது. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 297 வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக ஒரு 15 வாக்குறுதிகள் மக்களிடம் ரொம்ப சாமானிய மக்கள்கிட்ட பேசப்படுகிறது. திமுக அரசால் ஏற்பட்ட இழப்பு அவர்களுக்கு, இந்த வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுனால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் தோராயமாக ஒவ்வொரு குடும்பத்தாரும் 5000 ரூபாய் இழந்திருக்கிறார்கள், மாதத்துக்கு இழக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் 10,000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் அறிவித்திருக்கிறார், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அறிவித்திருக்கிறார். குலவிளக்கு திட்டம் மாதம் 2000 ரூபாய் அந்த குடும்ப தலைவிகளுக்கு அறிவித்திருக்கிறார். ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் அறிவித்திருக்கிறார். மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து அறிவித்திருக்கிறார். அம்மா மினி கிளினிக் 2000 மினி கிளினிக்காக உயர்த்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். 7.5% இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் தான் கடந்த ஆட்சியில் தன்னுடைய தனி அதிகாரம் 162 ஆர்டிக்கிளை பயன்படுத்தி அதை கொண்டு வந்தார். கவர்னருடைய பவரை தாண்டி திமுக எல்லாத்துக்கும் கவர்னர் குறை சொல்லிட்டு மட்டுமே இருப்பாங்க. அதை தாண்டி செய்த புரட்சிகரமான ஒரு திட்டம். இன்னைக்கு அதை 10% உயர்த்தி வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார். இன்னும் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும், தமிழ்நாட்டில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்கிரேட் பண்ணப்படும், பல்வேறு வாக்குறுதிகளை அவர் தந்திருக்கிறார். இந்த வாக்குறுதிகள் எங்களுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். அவரே சொல்றார், இந்த 297 வாக்குறுதிகள் தான் இந்த தேர்தலின் ஹீரோ, மையப்புள்ளி, வெற்றியை பெற்றுத்தரும். அதே நேரம் மக்கள் இன்னொரு சைடே அவங்க பார்ப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி திமுக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உச்சத்தில் இருக்கிறது. போக்சோ வழக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன. இது ஒரு விஷயம் திமுகவை உறுதியாக வீட்டுக்கு அனுப்பும். அவங்க சொன்ன எந்த வாக்குறுதியும் நெருக்கி 525 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில். ரொம்ப எண்ணி பார்த்தா 60 இடம் நிறைவேற்றி மொத்தமே 12% தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த வகையில் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆட்சிக்கு அதிமுக தலைமையிலான இந்திய கூட்டணி, எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்.